வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th புக்கில் இயல் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இயல் 1 நம்ம பார்த்துட்டோம். இப்போ இயல் 2 பார்க்குறோம். அதில் இப்போ ஃபஸ்ட்டு இயல் 1ல் இன்பத்தமிழ்னா அது பாரதிதாசன் உடைய பற்றி இருந்துச்சு. அதே மாதிரி தமிழ் கும்மின்னா பெருஞ்சித்தனாரை பற்றி இருந்துச்சு. அடுத்து வளர்தமிழ் கனவு பொழித்தது. இந்த கனவு பொழித்ததில் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அதே மாதிரி வளர்த்தமிழில் கொஞ்சம் சில முக்கியமான பாயிண்ட்லாம் இருக்குது. முதல் வீடியோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்துருங்க. அதில் முக்கியமான கொஷின்லாம் இருக்குது. அதேமாரி முதல் இயலுக்கு உண்டான அந்த பாரதிதாசனை பற்றியும் பெருஞ்சித்தனாரை பற்றியும் ப்ரீவியஸ் கொஷின் போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் பார்த்துக்குருங்க. இப்போ நம்ம இயல் 2 பார்ப்போம். இயல் 2ல் சிலப்பதிகாரம், காணி நிலம், சிறகின் ஓசை, கிழவனும் கடலும், முதல் எழுத்தும் சார்பெழுத்தும், திருக்குறள். சிலப்பதிகாரம் யார் எழுதினாருன்னா இளங்கோவடிகள் எழுதியிருப்பார். அதே மாதிரி காணி நிலம்னா பாரதியார் எழுதியிருப்பார். சிலப்பதிகாரம்னா இளங்கோவடிகள் அவர் சிலப்பதிகாரத்தை இயற்றியிருப்பார். அதே மாதிரி காணிலங்கிற ஒரு கவிதை. அந்த கவிதையை யார் படைச்சிருப்பான்னா பாரதியார். சிறகின் ஓசை ஃபுல்லாகவே அந்த பறவைகளை பற்றி இருக்கும். அதே மாதிரி கிழவனும் கடலுங்கிற இந்த இது ஒரு துணைப்பாட வருது. இது கதைப்பகுதியில் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஒரே ஒரு பாக்ஸில் மட்டும் நோபல் பரிசு ஒன்று சம்மந்தமாக இருக்கும். எர்னஸ்ட் கமிங்கே அப்படிங்கிற ஒரு நோபல் பரிசு பெற்றிருப்பார். அது இந்த கிழவனும் கடலும் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பார். அது மட்டும்தான் அதில் விஷயம் இருக்குது. வேறு எதுவும் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அதே மாதிரி முதலெழுத்தும் சார்பெழுத்தும். இது முதல் எழுத்துனா என்ன? ஆல்ரெடி முதல் எழுத்துனா என்னங்கிறது வீடியோவில் இயலில் அதை பற்றி கொஞ்சமாக கொடுத்துருந்துச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா அது தொடர்பானது சார்பெழுத்து நமக்கு 10 வகைப்படும். அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்து திருக்குறள் நமக்கு தெரிஞ்சது தான். திருவள்ளுவர் எழுதியிருப்பார். அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த சிலப்பதிகாரம் ஆல்ரெடி நம்ம பாக்ஸ் கொஷின் பார்த்தோம். இருந்தாலும் திரும்பவும் ஒரு தடவை இதை பார்த்துக்கிறது நல்லது. நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மலையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. ஃபஸ்ட்டு ஒரு பாட்டுன்னா இளங்கோவடிகள் முதல்ல அதோட இயற்கையை வர்ணிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற இதை பற்றி பாடியிருப்பார். இந்த பாடம் ஃபுல்லாகவே இயற்கை சம்மந்தப்பட்டது தான் வரும். இயற்கையெல்லாம் நம்ம எப்படிலாம் இயற்கையோடு இருக்கணும், அதே மாதிரி இயற்கை நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இதை பற்றி சொல்லும். அதே மாதிரி ஒரு வீடுனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பாரதிதாசனோட சொல்லியிருப்பார். வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கணும். அதேமாரி அதை சுற்றி காற்றெல்லாம் இருக்கணும், நல்லா காற்று வீசணும், அப்படி இப்படின்னு அது சம்மந்தமாக எழுதியிருப்பார். கிணறு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதனுக்கு தேவையான இயற்கையான ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தால் தான் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருப்பார். அதே மாதிரி பறவை இல்லாத உலகம் நம்ம ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். பறவை இல்லைன்னா மனுஷன் இல்லை, மனுஷன் இல்லைன்னா பறவை இல்லை அப்படிங்கிற டாக்டர் சலீமலிங்கிறவர் கூறியிருப்பார். சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற நூலை பற்றி அவர் எழுதியிருப்பார். இது சம்மந்தப்பட்டதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் சிலப்பதிகாரம் இந்த பாட்டு ஒரு முக்கியமான ஒரு இந்த பாட்டை ஒரு டைம் 2 டைம் நல்லா படிச்சுக்கிறது நல்லது. இந்த பாட்டோட வரிகள் முக்கியம். இந்த வரிகளோட அந்த சொற்பொருள்லாம் முக்கியமானது. ஃபஸ்ட்டு திங்களை போற்றுறதும். இந்த திங்கள்னால் ஒன்றும் இல்லை, அது நிலவை குறிக்கும். ஃபஸ்ட்டு நிலவை போற்றுறாரு. திங்களை போற்றுறதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்கோடை போன்று
இவ்வங்கண் உலக அழித்தலான அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து இதோட பாட்டோட வரி கொஞ்சம் நமக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். அது சம்மந்தமாக கீழே அதோட பொருளோட விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கிறது நல்லது. இப்போ தேன் நிறைந்த அத்தி மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற கொடை குளிர்ச்சி பொருந்தியது. அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலவை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் வந்து அத்தி மாலை சூடக்கூடியவர் தான் சோழ மன்னர்கள். இந்த சோழ மன்னர் வந்து அத்தி மாலையை சூடிக்கிடுவாங்க. அது சம்மந்தமாக இதில் கூறியிருக்கு. அதில் ஃபஸ்ட்டோட லைன்னு இதுதான். அதே மாதிரி இங்கேயும் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து திங்களை போற்றுவதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்கோடை போன்று இவ்வங்கண் உலக அழிந்தலான் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் திங்கள்னா நிலவுன்னு குறிக்கும். அதில் வந்து கொங்குனா மகரந்தத்தை குறிக்கும். அதே மாதிரி தார்னா அலர்னா வந்து மலர்தல் அப்படிங்கிறது அதோட சொல் பொருள். இதில் வந்து இந்த இதோட லைன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தோம்னா ஓரளவுக்கு புரியும். வான்நிலவு போற்றுவோம், வானிலா போற்றுவோம், மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்கொடை போல அருளை வழங்கும். வானிலா போற்றுவோம் அப்படின்னு நிலவை ஃபஸ்ட்டு போற்றிருக்காரு. அதே மாதிரி ஞாயிறு போற்றுதும் காவேரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு. இதில் வந்து திகிரினா ஆணை சக்கரத்தை குறிக்கும். அதே மாதிரி பொற்கோட்டுன்னா பொன்மயமான சிகரத்தில் அப்படிங்கிறது அர்த்தம். மேருவலன் திரிதாளான் அப்படிங்கிறது, மேருனா இமயமலை அப்படிங்கிறது. இதோட பொருளோட இது என்னன்னு பார்ப்போம். காவேரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்வோம் சோழ மன்னன். காவேரி ஆறு பாயிரக்கூடிய இதுதான் வந்து சோழ மன்னன் இருந்து காலம் சொல்லுவாங்க. சோழ மன்னன் ஆட்சி செஞ்ச இதில் வந்து எந்த ஆறு ஒரு முக்கியமானதுன்னா காவேரி ஆறு தான். அவனது ஆணைச்சக்கரம் போல கதிரவன் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இமயமலை வலப்புறமாக இமயமலையை சுற்றுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வந்து கதிரவன் போற்றுவோம் காவேரி நாடான் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும். கதிரவனை போற்றுவோம் அப்படிங்கிற வரி வந்து இதை சொல்லப்படுது. அதே மாதிரி மாமலை போற்றுவதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தாலானான் அப்படிங்கிறது இது. இதில் வந்து நாம நீர் அப்படின்னா, நாமம்னா அச்சந்தரும் கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அலினா கருணை அப்படிங்கிறது இருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு லைனு. அட்லீஸ்ட் இந்த லைனாச்சு நீங்கள் படிச்சுக்கிறது மிக முக்கியமான ஒரு நல்லது. ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அதோட விளக்கம் என்னங்கிறது கீழே பார்ப்போம். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மழையை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. வான்மலை போற்றுவோம் கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனைப் போல முகில் வழி சுரக்கும் வான்மலை போற்றுவோம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் சொல்பொருள் முக்கியம். சொல்பொருள் வந்து கீழேயும் கொடுத்துருக்காங்க, அதைத்தான் நான் மேலே கொடுத்துருக்குறேன். திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம். அதே மாதிரி அலர்னா மலர்தல்,
திகிரினா ஆணிச்சக்கரம், பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில் அப்படின்னு அர்த்தம், மேருன்னா இமயமலைன்னு அர்த்தம், நாமநீர்னா அச்சம் தரும் கடல் அப்படின்னு அர்த்தம், அலினா கருணை. இந்த மாதிரி பக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி எழுதி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஏன்னா இப்போ திங்கள்னா நமக்கு வந்து நிலவு. இன்னொரு விஷயம்னா திங்கள்னா நிலவு மட்டும் கிடையாது, மாதத்தையும் குறிக்கும். மாதம்ங்கிறது திங்களை தான் குறிக்கும். அதே மாதிரி இந்த அலர்னா மலர்கள், இது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா அந்த 7 வகையான மலர்களை பற்றி நம்ம படிக்கும்போது அங்கே அலருங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். முகை, மொட்டு, மலர், அலர், வி, செம்மல் அப்படிங்கிறது வரும்ல 7 நிலை. அதில் ஒரு இதுதான் அலர். நம்ம ஒவ்வொரு பாட்டோட வரிகள் படிக்க அதோட பொருள் தெரிய கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இப்போ இதில் வந்து இந்த வரி கொடுத்துருக்காங்கன்னா மாமலைங்கிறது நமக்கு மாமலை போற்றும் திங்களை போற்றும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து நமக்கு கண்டிப்பாக சிலப்பதிகாரத்தில் இடம்பெறுது அப்படிங்கிறது. ஒரு சில நமக்கு அந்த சொல்பொருள் தெரிஞ்சுன்னா அந்த சொல்பொருளை வச்சே இந்த பாட்டோட வரி எந்த நூல்லேருந்து இடம்பெறுது, அதே மாதிரி யார் இதை வந்து பாடினா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துடும். அதனால தான் இந்த சொல்பொருள் வந்து முக்கியமானது. சம்டைம் இதோட வரியை கொடுத்துட்டு அதோட சொல்பொருள் ஒன்று என்னன்னு கொடுத்தோட கேட்கலாம். எப்படின்னா இப்போ திங்களை போற்றுறதும் கொங்கு அலர்தார் சென்னி அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து இந்த கொங்குன்னா என்ன அப்படிங்கிறது, கொங்கு என்ற சொல்பொருள் என்ன, அடிக்கோடிட்ட சொல்பொருள் என்னன்னு கேட்பாங்க. அப்போ மகரந்தம் நமக்கு தெரிஞ்சால் தான் அங்கே வந்து கரெக்டாக ஆப்ஷனில் அடிக்கலாம். இது மாதிரி தான். அதே மாதிரி மேருன்னா இமயமலை, திகிரினா ஆணைச்சக்கரம், பொற்கோட்டுன்னா பொன்மயமான சிகரத்தில் அப்படிங்கிறது அர்த்தம், நாமநீர்னா அச்சம் தரும் கடல், அலினா கருணை அப்படிங்கிறது இந்த பாட்டோட வரிகள். இதில் நம்ம வந்து அந்த பாட்டோட வரிகள் நமக்கு தெரியணும்னா இந்த பாடலோட பொருள் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும். சோழ மன்னன் அத்திமலையை சூடக்கூடியவர் தான் அந்த சோழ மன்னர்கள். அப்புறம் சோழ மன்னன் வந்து ஆட்சி செய்த பகுதியில் வந்து காவிரி ஆறு வந்து பாஞ்சிச்சு அப்படிங்கிறது நமக்கு அது தெரிஞ்சுக்கிறணும். நூல்வழி ஆல்ரெடி நம்ம இதை பற்றி நிறையா பார்த்துட்டோம். ஜஸ்ட்டு ஒரு ரீடு மாதிரி விட்டுட்டு போயிடுவோம் அடுத்த பாடத்துக்கு. சிலப்பதிகாரத்தை என்னும் காப்பியத்தை இயற்றியவர் வந்து இளங்கோவடிகள். அதே மாதிரி ஒரு சேர மரபை சேர்ந்தவர். இவர் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அடுத்து வந்து 50 காப்பியங்களில் ஒன்று. ஓகே. அதே மாதிரி தமிழின் முதல் காப்பியம், அதே மாதிரி முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. அதே மாதிரி இது வந்து இரட்டை காப்பியமும் அழைக்கிறாங்க. அதே மாதிரி இரட்டை காப்பியம்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் இரட்டை காப்பியங்கள்னு கூறுவாங்க. அப்புறம் திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. இது ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கை வாழ்த்துவதாக போற்றப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டு விட்டுருந்தாங்க ஒரு தடவை. இந்த வரியை இதை அப்படியே எடுத்து கொடுத்து அப்படியே கேட்டிருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சி கொஷினில் கேட்டிருந்தாங்க, இந்த எந்த நூலுக்கு குறிப்பிடுது அப்படின்னா திங்கள், ஞாயிறு, மலை என இயற்கை வர்ணிக்கதாக கூறப்படும் நூல் எது, வாழ்த்துவதாக கூறப்படும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே. இதில் வந்து இதோட சிறப்பு பெயர் வந்து இது மட்டும்தானா, முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இரட்டை காப்பியம் இது மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. இன்னும் நிறையா இருக்குது. என்னென்னா எனக்கு தெரிஞ்சதை ஓரளவுக்கு நான் ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். இதில் வந்து ஒற்றுமை காப்பியம்னு கூறுவாங்க. அதே மாதிரி நாடக காப்பியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புரட்சி காப்பியம்னு சொல்லுவாங்க. அப்புறம் மூவேந்தர் காப்பியம். ஏன்னா 3 வேந்தர்களை பற்றி கூறுது. சேர, சோழ, பாண்டியர். இவர்களை தொடர்புபடுத்தி கூறனால இது வந்து மூவேந்தர். ஒன்றும் இல்லை, இப்போ கோவலனும் கண்ணையும் வந்து தன்னுடைய வீடு சொத்துக்கிட்டெல்லாம் இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கண்ணையும் கோவலனும் வந்து மதுரைக்கு போவாங்க. அப்போ அங்கே ஆட்சி புரியக்கூடியவர் வந்து மதுரையை ஆண்டு கொண்டிருப்பவர் வந்து பாண்டியன் மன்னன் தான். அப்போ பாண்டிய மன்னனோட அது தொடர்புடையது. அதுக்கப்புறம் வந்து அவருடைய கோவலன் வந்து பாண்டிய மன்னனால் வந்து இறந்துருவார். அதை வந்து நீதி கேட்டு போராடி அவள் வந்து தன்னுடைய சிலம்பை உடைச்சி நிரூபித்து என் கணவன் வந்து கல்வன் கிடையாது, உத்தமன் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சுட்டு
இந்த நாடும் இந்த மக்கள்லாம் அழிஞ்சு போகட்டும், உன் மன்னனோட ஆட்சி புரிஞ்சது எல்லாம் அழிஞ்சு போட்டுன்ட்டு தன்னுடைய சாபத்தை இது பண்ணிவிட்டு சபிச்சுட்டு போயிடுவாங்க. போயிட்டு ஒரு மலையில் போயிட்டு உட்காந்துருப்பாங்க. அங்கே கீழ் வாழக்கூடிய மலைவாழ் மக்கள் தான் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து இங்கே தலை விரித்த கோலத்தில் வந்து இங்கே இந்த மலை இதில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கதையை கேட்கும்போது எங்களுக்கு ஒரு இதாக இருந்துச்சு. அப்புடின்னா அங்கே இந்த இளங்கோவடிகள் அப்புறம் வந்து அந்த மலை பகுதியில் போய் இருக்கக்கூடியது வந்து சேரர்கள் ஆட்சி புரிந்த பகுதியாக இருக்கும். அப்போ அந்த கதையை கேட்டு இளங்கோவடிகள் வந்து எழுத சொல்லுவாங்க. கிளப்ப அந்த அம்மா வந்து அப்புறம் அந்த போய் அந்த மலைக்கு அடியில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வானுலகத்துலேருந்து ஒரு பறக்குவனம் வந்து கூட்டிகிட்டு போனதாகவும் சொல்ல போடுவோம் அந்த அந்த மலைவாழ் மக்கள் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கதையை வந்து இளங்கோவடிகள் எழுதி இது பண்ணியிருப்பார். கதையாக நமக்கு வந்து பாடமாக வந்திருக்கு. சரி, ஓகே, அதை பற்றி நம்ம மேலும் பார்க்கும்போது விரிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து அதோட இதை மட்டும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ இதோட சிறப்பு பெயர்கள் என்னென்னா முத்தமிழ் காப்பியம், குடிமிழ் காப்பியம், இரட்டை காப்பியம், முதற் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புரட்சி காப்பியம்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து மூவேந்தர் காப்பியம்னு சொல்லுவாங்க. தமிழ் தேசிய காப்பியம்னு அழைக்கப்படுது. இது மட்டும் தானே? இது வந்து இந்த பாட்டை இதை வந்து 5001 வரிகள் கொண்டது, அப்படி இல்லைன்னா 5001 அடிகளை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 3 காண்டத்தை குறிக்கும். என்னென்ன காண்டம்னா புகார் காண்டம், வஞ்சி காண்டம், மதுரை காண்டம். இது வந்து 30 காதைகள். அந்த புகார் காண்டத்தில் வந்து 10 காதைகளாக பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மதுரை காண்டம் வந்து 13 காதைகளாக பிரிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து வஞ்சி காண்டம் வந்து 7 காதையாக பிரிச்சிருப்பாங்க. அப்போ ஆக மொத்தம் 30 காதைகள் சொல்லப்படுது. அவ்வளோதான். இதில் வேற ஒன்றும் இதில் மற்ற வகுப்புகள் பார்க்கும்போது நம்ம இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். அடுத்து கற்பவை கற்றபின். இதில் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இதில் அப்படியே நம்ம சரியான விடைக்கு போயிடுவோம். இதில் வந்து கழுத்தில் சூடுவது தார். தார்னா மாலையை குறிக்கும். அதே மாதிரி கதிரவனின் மற்றொரு பேருனா ஞாயிறு. அப்புறம் கதிரவன்னா சூரியனும் சொல்லுவாங்க. சூரியனுங்கிறது கதிரவனோட இன்னொரு பேர் தான் ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரன்னா நிலவு. இது நல்லா தெரிஞ்சது தான் எல்லாத்துக்கும். இதெல்லாம் வந்து கோள்களை குறிக்கக்கூடியது. புதன், செவ்வாய். அதைத்தான் நம்ம வந்து வாரத்தோட 7 நாட்களாக நம்ம வந்து அழைக்கிறோம். ஓகே, அடுத்து வந்து வெண்கொடை. வெண்கொடைங்கிறது வெண்கொடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்னா வெண்மை ப்ளஸ் கொடை. இது ஒரு முக்கியமான ஒரு கொஷினு. அடுத்து பொற்கோட்டுங்கிறது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து பொன் ப்ளஸ் கோட்டு அப்படிங்கிறது அர்த்தம். இந்த இரு போயிடக்கூடாது, தப்பு, இது தவறு. அதே மாதிரி இந்த இன்னும் வரக்கூடாது, இதுவும் தப்பு. இந்த இன்னும் மட்டும்தான் வரும். 2 சொல்லி இன்னும் மட்டும்தான் வரணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு அங்கே குழப்பறதுக்கான இந்த 3 இதுவுமே அங்கே இருக்கும். டக்குன்னு அவசரத்தில் நம்ம பாட்டில் பொற் ப்ளஸ் கோட்டுன்னு போட்டக்கூடாது, இரு வரவே கூடாது, 2 சொல்லி இன்னும் மட்டும்தான் வரும். இதுதான் கரெக்டு. அடுத்து கொங்கு ப்ளஸ் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அப்படின்னா கொங்கலர் அப்படிங்கிறது தான் முக்கியம். இதில் கொங்கலர் இதுதான் கரெக்டு. கொங்கு ப்ளஸ் கொங்கு அலர்லாம் வரையக்கூடாது, இது தப்பு. கொங்கலர் அப்படிங்கிறது வரையக்கூடாது, இதுதான் கரெக்டு. கொங்கலர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சரு. அடுத்து அவன் ப்ளஸ் அழிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஒன்று அவனளி போல் அப்படிங்கிறதான் அர்த்தம். இதுதான் கரெக்டு. இது மற்றதெல்லாம் தப்பு. அவனளி போல் அப்படிங்கிறதான் சரியான ஆன்சரு. அடுத்து காணி நிலம் யாரோடைய இதுன்னா பாரதியாரோடது. அவருடைய இதை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். அதேமாரி முக்கியமான மட்டும்தான் நான் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். அவருடைய இதை வந்து கற்பனையில் வந்து வர்ணித்து பாடியிருக்கிறாரு. இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவை உணர்த்துகிறது.
இயற்கையை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல்லுதான் காணி. இது ஒரு முக்கியமான ஒரு இது. இந்த மாதிரி காணி நிலம் வேண்டும் அப்படின்னு வந்தாலே நமக்கு வந்து பாரதியாரை தான் நினைப்பு வரணும். அதேமாரி அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரங்கள் பக்கத்தில் வேண்டும். நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன் வர வேண்டும். அங்கு கத்தும் குயிலோசை சற்று வந்து காதில் பட வேண்டும் என்ற சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும் அப்படின்னு பாடியிருக்கிறாரு. இதில் இந்த கத்தும் குயிலோசை சற்று காதில் பட வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு வரி. இது டிஎன்பிசியில் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. இதில் காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல்லுது. அதேமாதிரி நன்மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாதிரி சித்தம்னா உள்ளம்ங்கிறது அர்த்தம், சொல்பொருள். இந்த பாட்டோட வரிகள் யாருன்னா பாரதியார். இதில் இந்த கத்தும் குயிலோசை சற்று காதில் பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு தடவை கொஷினாக கேட்டிருந்தாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு இது தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதேமாதிரி முதல் லைன் ஒரு முக்கியமானது. ஆக்சுவலாக எல்லாமே முக்கியமானது தான். இதில் முக்கியமானது இது ரெண்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி சொல்லும் பொருளும் ஆல்ரெடி இதை மேலே பார்த்துட்டோம். இதில் காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின்னு. காணினா நில அளவை குறிக்கும் சொல்லுங்கிறது காணி. அதேமாதிரி மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம்னா உள்ளம். பாடலின் பொருள் மேலே உள்ள பாட்டோட வரிகள் பார்த்தோன்னே நமக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அதனால் இந்த அளவுக்கு ஒன்றும் தேவையில்லை. சும்மா ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டா போதும், அவ்வளோதான். காணினா அளவு நிலம் வேண்டும். காணினா அளவு நிலம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். நல்ல நீரை உடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும். அதேமாதிரி அங்கு முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டும். காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும். உள்ள மகிழ்மாறு இளந்தென்றல் தவழ வேண்டும் அப்படின்னு கூறியிருக்காரு. ஒரு வீடுனா எப்படி இருக்கணும், அது பக்கத்தில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது மிக அழகாக அந்த பாட்டோட வரிகளை சொல்லியிருக்கிறாரு. அதேமாரி அடுத்து வந்து நூல்வழியில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பாக்ஸ் கொஷின் பார்த்துட்டோம். இருந்தாலும் ஜஸ்ட்டு ஒரு ரீடு விட்டுக்கிட்டு போகிறது நல்லது. இவர் வந்து 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். அவரது இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். அடுத்து இளமையிலே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர் வந்து பாரதியார். அதேமாதிரி எட்டயபுரம் மன்னனால் பாரதி என்னும் பட்டம் வந்து வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் வந்து பாரதியார். எட்டயபுரம் மன்னர் தான் வந்து பாரதி என்னும் பட்டம் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் பாரதியார். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியிருக்கிறாரு. மண்ணு பெண்ணு ரைமிங்காக வருது. மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியிருக்கிறாரு. நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்களை பலவற்றை படைத்தவர் பாரதியார். அதே மாதிரி பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியிருக்கிறாரு. பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளன. இது இருக்குது. இவருடைய நூல்கள் இவ்வளோதானா அப்படின்னா இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. இங்கே வந்து
6 புக்குனால கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதேமாரி முருகன் பாட்டு, அப்புறம் வந்து பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம் இங்கே கொடுத்துருக்கு. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, முருகன் பாட்டு. அதேமாதிரி இவர் ஒரு 3 உரைநடை நூட்கள் எழுதியிருப்பார். ஒன்று வந்து ஞானரதம், இன்னொன்று வந்து தராசு, அப்புறம் சந்திரிகையின் கதை. இந்த 3மே வந்து நாடக நூல்னு சொல்லுவோம், உரைநடை நூல்னு சொல்லுவாங்க. உரைநடை நூல்னு சொல்லுவாங்க. ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு. அப்புறம் வந்து திருக்குறளுக்கு அவர் வந்து உரை எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து சுதேச கீதங்கள் என்ற நூல் எழுதியிருக்காரு. புதிய ஆத்திச்சூடி அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. ஆத்திச்சூடினா ஔவையார் எழுதியிருப்பாங்க. புதிய ஆத்திச்சூடினா வந்து பாரதியார். அடுத்த படம் 3வது இயலில் 6 புக்லேயும் 3வது இயலில் வந்து அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிறது நெல்லை சு முத்து அப்படிங்கிறவர் வந்து இது பண்ணியிருப்பார். இவ்வளோ தான் இவரோட இது. இன்னும் நிறையா இருக்குது ஸ்கூல் புக்கில். நம்ம பழைய புக்கு பார்க்கும்போது நம்ம அதை பற்றி பார்ப்போம். பாரதியாரை பற்றி நல்லா வெளியே பார்ப்போம். அதே மாதிரி இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வகுப்புகள் பார்க்கும்போது இவரை பற்றி நிறையா கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை மிஸ் ஆனால் நம்ம இது பண்ணாலும் ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கும்போது இவருடைய எல்லா கொஷினையும் நம்ம அங்கே பார்த்துக்கிறது இன்னொரு முறை பார்ப்போம். அடுத்து இவருடைய சிறப்பு பெயர், இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். சரி, அதே மாதிரி சிறப்பு பெயர் நிறையா இருக்குது. என்னென்னா தேசிய கவி, மகாகவி, விடுதலை கவி, அமரக்கவின்னு அழைப்பாங்க, சீட்டுக்கவின்னு அழைப்பாங்க. அப்புறம் தாசன் வரும். என்னென்னா செல்லிதாசன், சக்திதாசன், காளிதாசன் அப்படின்னு இவருடைய சிறப்பு பேர் தான் இதெல்லாம். அப்புறம் வந்து செந்தமிழ் தேனின்னு அழைப்பாங்க. அப்புறம் சிந்துக்கு தந்தை அப்படின்னு அழைப்பாங்க. இவ்வளோ தான் இவரை பற்றி. அடுத்து வந்து கற்பவை கற்றபின். காணி என்பது நில அளவை குறிக்கிறது. இங்கே கொடுத்துருக்கு. காணி என்பது நில அளவை குறிக்கும் சொல். ஒரு முக்கியமான ஒரு கொஷின் தான். அடுத்து கிணறு, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கிணறு என்பதை குறிக்கும் சொல் வந்து கேணி. அடுத்து சித்தம் என்பதன் பொருள் வந்து உள்ளம். அடுத்து மாடங்கள் என்பது பொருள் மாளிகையின் அடுக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடங்கள் என்பதன் பொருளில் மாளிகையின் அடுக்குகள்னு சொல்லுவாங்க. நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து நன்மை ப்ளஸ் மாடங்கள் அப்படிங்கிறதான் சரியான ஆன்சரு. நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து நிலத்தின் ப்ளஸ் இடையே. நிலம்னு போற்றக்கூடாது, அது தப்பு. நிலத்தின் ப்ளஸ் இடையே அப்படின்னு வரும். அடுத்து முத்து ப்ளஸ் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது முத்துச்சுடர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நிலா ப்ளஸ் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து நிலா ஒளி அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். நிலா ஒளி இந்த இது போற்றக்கூடாது, இது தப்பு. அதேமாரி நிலவு ஒளின்னு போற்றக்கூடாது, நிலா ஒளி தான் கரெக்டான ஆன்சர். இதுதான் கரெக்டு. அடுத்து பொறுத்துக முத்துச்சுடர் போல அப்படின்னா நிலா ஒளி, இதுதான் ஒன்று. அடுத்து தூய நிறத்தில் அப்படின்னா மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட அப்படின்னா தென்றல். பொறுத்துக, அவ்வளோதான். அடுத்து சிறகின் ஓசை, இது பறவைகள் பற்றி இருக்கும். பெரும்பாலும் இதில் கொஷினை கேட்பாங்களா அப்படின்னா ஒரு சில நேரத்தில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன பழைய புக்கில் பார்த்திங்கன்னா பறவை பற்றி இருக்கும், 6 புக்கில் இருக்குது. அதேமாரி அதுலேருந்தும் கொஷின் வந்து ஒரு சம்டைம் கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி பாடத்துலேயும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. இது முழுக்க பறவையை பற்றி தான் இருக்கும்.
இது நுழைமுன் இதில் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இதில் இல்லை. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊருக்கு செல்கிறார்கள். சிலர் திரும்புகிறார்கள், சிலர் ஆங்காங்கே தங்குகிறார்கள். மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன. பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை. பறவைகள் கூட கொஞ்சம் பறந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் அந்தளவுக்கு ஒன்றும் கொஷின் இதில் இல்லை. முக்கியமானது மட்டும் நான் குறிச்சிருக்கிறேன், அதை மட்டும் பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் ஒரு டைம் புக்கில் கொஞ்சம் ரீடு விட்டுறது நல்லது தான். நான் எது ஒரு முக்கியமான பாயிண்ட்டோ அதை மட்டும் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பறவைகள் இடம்பெயர்தலை எப்படி அளப்பாங்கன்னா வலசை போதல் அப்படின்னு அளப்பாங்க. அதே மாதிரி நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின். நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. இதுதான் ஒரு முக்கியமான இது. அடுத்து இதில் பார்க்க போனோம்னா உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுதான் முக்கியம். உணவுக்காகவும், இருப்பிடத்துக்காகவும், தட்பவெப்பநிலைக்காகவும், தட்பவெப்பநிலை மாற்றத்துக்காகவும், இனப்பெருக்கத்துக்காகவும் பறவைகள் வலசை போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இடம்பெயருது அப்படின்னா, இந்த நிலவு ஒளி மூலமாகவும், விண்மீன் மூலமாகவும், புவியீர்ப்பு புலம் மூலமாகவும் அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும், மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது என்னென்னா, இப்போ இது வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு அப்படின்னா பொதுவாக இங்கே வடக்குலேருந்து தெற்கு நோக்கி வருதான். அதே மாதிரி மேற்கிலேருந்து கிழக்கு நோக்கி போகுதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கிலேருந்து கிழக்காக போகுதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்க இதில் வலசையின் போது பறவைகளின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் என்னென்னா, தலையில் சிறகு வளர்தல் அப்படின்னு, தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல் அப்படின்னு சொல்லப்படுது. தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்தி முத்த புலவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படிங்கிற ஒரு பாடலில் எழுதியிருக்கிறாரு. அந்த பாட்டில் பறவைகளை பற்றி சொல்லப்படுது. அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின். இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுங்கிறது முக்கியமான ஒரு கொஷின் தான். தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படிங்கிறது சக்தி முத்த புலவர் என்ற பாடல் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்தி முத்த புலவர் பாடியிருக்கிறாரு. அப்படி இல்லைன்னா நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ன பாடல் எழுதியவர் யார் அப்படின்னாலும் சக்தி முத்த புலவர் தான். இங்கே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது. ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம். இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு இது பார்த்துக்கிறது நல்லது. கப்பல் பறவை. இந்த கப்பல் பறவை என்னென்னா, சிறகு அடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை தான் கப்பல் பறவைன்னு அழைக்கிறாங்க. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும்னு சொல்லப்படுது. இது கப்பல் கூளைக்கடா, அதே மாதிரி கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை அப்படின்னு அழைக்கப்படுது. இது 400 கிலோமீட்டர் வரைக்கும் தரையிறங்காமல் பறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போது ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது. என்ன பறவைனா செங்கால் நாரை. எங்கேருந்து வருதுன்னா ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது எதுனா தமிழ்நாடு தான் திகழுது. அதே மாதிரி தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எதுனா சிட்டுக்குருவி. இது ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா இதுதான். தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எதுனா சிட்டுக்குருவி தான் அழிகிறது. அதை பற்றி தான் இந்த பாடத்தில் மிக முக்கியமான ஒரு இதாக கொடுத்துருப்பாங்க. உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவை பார்த்தவுடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். ஆண் குருவியின் தொண்டை பகுதியில் கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி அடற்பழுப்பாக இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. கூடு கட்டி வாழும் பறவை இனம் எதுனா சிட்டுக்குருவி தான். இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின். கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்ததுன்னா சிட்டுக்குருவி. கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தா கிராமத்து சைட்லலாம் பெரும்பாலும் பார்த்தா, கிராமத்து சைடுன்னு சொல்லக்கூடாது, மற்ற எல்லா பகுதியிலுமே நம்மளோட வீட்டுக்குள்ளேலாம் பறவைகள் கூடு கட்டும். இப்போல்லாம் இந்த மாதிரி சிட்டுக்குருவிலாம் பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்குது. அது கரெக்டு தான். கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருதுங்கிறது சரியாக தான் சொல்லியிருக்கிறாரு. இந்த சலீம் அலி தான், இந்த டாக்டர் சலீம் என்கிறதா ஒரு முக்கியமான ஒரு இதை பற்றி பறவையோட பற்றி ஆராய்ச்சி செஞ்சு இந்த பறவைனெல்லாம் அழிஞ்சிட்டு வருது, இதை நம்ம பாதுகாக்கணும், பறவை இல்லைன்னா நாம் வாழ முடியாது, அதேமாரி நாம் இல்லைன்னா பறவை வாழ முடியாது அப்படிங்கிறது அவரோட ஆய்வில் அது சொல்லியிருக்கிறாரு. சரியாக தான் சொல்லியிருக்கிறாரு. அதேமாதிரி கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். இது ஒரு இடும். 14 நாட்கள் அடைக்காக்கும். எத்தனை நாள்னா 14 நாட்கள் அடைக்காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும் அப்படின்னு சொல்லப்படுது. 14 நாள் அடைக்காக்குவோம், 15ஆவது நாள் குஞ்சு வெளியில் வரும்னு சொல்லப்படுது. அடுத்து துருவ பகுதியில் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லா சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 400 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன அப்படின்னு சொல்லப்படுது. தானியங்கள், புழுப்பூச்சிகள், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்ற சிட்டுக்குருவிகளின் உணவாகும். சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளை உட்கொள்ளும். அதனால் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 15 ஆண்டுகள் ஆகும். அதோட வாழ்நாள்னு பார்த்தீங்கன்னா 10 முதல் 13 ஆண்டுகள், 10 முதல் 13 ஆண்டுகள் வாழும்னு சொல்லப்படுது. சிட்டுக்குருவியின் உருவத்தில் சிறியது, ஆனாலும் வேகமாக பறக்கும். அதனால் விரைவாக செல்பவை சிட்டாய் பறந்து விட்டான் என்று கூறுகிறார்கள். சிட்டாய் பறந்து விட்டான் என்று கூறப்படுகிறது. சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். மனிதர்கள் விவசாயத்தில் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான பூச்சிகள் கிடைக்கிறது இல்லை. கண்டிப்பாக அது உண்மைதான். அது நவீன கட்டடங்கள் குருவியின் கூடு கட்ட ஏற்றவையாக இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. எனவே சிட்டுக்குருவியின் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்து விட்டன. இப்போ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மரம் இந்த மாதிரி இதுகளில் தான் நட்டு வைப்பாங்க. அதனால் அது வளர்ந்து பெருசாக இருந்துச்சுன்னா அதில் இந்த சிட்டுக்குருவியெல்லாம் கூடு கட்டி அது இது பண்ணும். இப்போல்லாம் அப்படி இல்லை. சம்மந்தமாக இந்த இரும்பு வேலி, முள்வேலி அப்படி இப்படின்னு இப்போ சிமெண்ட்லாம் போட்டு செங்கல்லாம் வச்சு கட்டுற அளவுக்கு இது பண்ணிட்டாங்க.
அப்புறம் எப்படி இங்கே சிட்டுக்குருவிலாம் வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் போச்சு. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் இது. சிட்டுக்குருவியின் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை, அது உண்மைதான். அது உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன கண்டிப்பாக. அடுத்து, பறவையினங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை என்னென்ன அப்படின்னா, அரசு, இந்த ஆள்னா ஆலமரம், அரசுனா அரச மரம்னு சொல்லுவாங்க, போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும் கண்டிப்பாக. நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும். தோட்டங்களிலும் வயல்வெளியிலும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். அது கரெக்டு தான். அதேமாரி பாரதியார் ஒரு பாட்டோட பாடியிருக்காரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் தான். இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின்னு, இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். சமைப்பதற்கு தமது மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முட்டத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம். ஓகே, அப்போ அப்படி இருந்திருக்காரு பாருங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, விரட்டி கூடிடுவாங்க எந்த பறவையாக இருந்தாலும். அந்த பறவையில் அது தன்னைத்தானே தான் இது பண்ணும். ஒரு சிலவங்க போடுறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஒரு சிலவங்க அந்த மாதிரிலாம் இது பண்ணுறதில்ல, விரட்டி கூடிடுறது. சாதாரண நெல் இது மாதிரி காய வச்சுருப்பாங்க, அரிசி காய வச்சுருப்பாங்க, அது திங்க வந்துன்னா விரட்டி கூடிடுவாங்க. இப்போ உள்ள இதெல்லாம் அப்படி தான் நடந்துருக்குது. தனக்கே உணவு இல்லை போது பறவைகளுக்கெல்லாம் என்ன உணவு அப்படிங்கிற மாதிரி தான் நல்ல எண்ணம் படைத்தவங்க இருக்கிறாங்க. சரி, ஓகே, அது நமக்கு இது இல்லை. கொடுக்குறவங்க கொடுக்குறது சந்தோஷமாக ஏற்று சாப்பிட்டு உயிர் வாழட்டும் பறவைகள். அடுத்து, இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுவர் ஏன்னா டாக்டர் சலீம் அலி. இவர் ஒரு முக்கியமான ஒரு இதுங்க. இந்த பறவை என்ன அழிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது இவர் தான் எடுத்து வச்சிருக்காரு ஆய்வு மூலமாக. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்கள் முன்னோடியாக திகழ்பவர் யாருன்னா கண்டிப்பாக டாக்டர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். இப்போ இவரை நம்ம இந்த எந்திரன் 2 படத்தில் பார்த்தோன்னா அதில் ஒரு தாத்தா அவர் அப்படி தான் இந்த பறவைக்காக இருக்கணும், அவரோட இதை வச்சு தான் எடுத்திருப்பாங்க உலகு. உண்மைதான் அது. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். பறவைகள் குறித்து பல நூல்கள் எழுதியுள்ளார். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற பெயரிட்டிருக்காரு. தி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படிங்கிற ஒரு என்ற புக்கை இது பண்ணி சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படிங்கிற நூலை இவர் இது பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின். மனிதன் இல்லாத உலகின் பறவைகள் வாழ முடியாது, பறவைகள் இல்லாத உலகின் மனிதன் வாழ முடியாது என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தாங்க. அதுதான் அவர் அப்படி பற்றி சொல்லியிருக்கிறாரு. இது யார் இப்போ சொன்னதுன்னா சலீம் அலி தான் சொல்லியிருக்கிறாரு. ஆர்டிகாலா, இது உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் தான் ஆர்டிகாலா. எப்படியாப்பட்ட பறவைலாம் இருக்குது பாருங்க. உலகிலேயே நெடுந்தொலைவு, அதுவும் 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் எதுனா ஆர்டிகாலா. இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின். பறவை பற்றிய படிப்பு ஆர்த்தினாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உலக சிட்டுக்குருவி நாள் மார்ச் 20. இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின். கற்பவை கற்றபின், இதில் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்துருதுக அப்படின்னா தட்ப வெப்பம் அப்படிங்கிற என்ற சொல்லை தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் ப்ளஸ் வெப்பம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சரு. தட்பவெப்பம் தட்ப ப்ளஸ் வெப்பம் அப்படிங்கிறது இது தப்பு. இது ஒரு கொஞ்சம் பார்த்து தான் நம்ம ஆன்சரை குறிக்கணும். இந்த மாதிரி கொஷின் தான் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
டக்குன்னு அவசரத்தில் இந்த மாதிரி இது பண்ணிடுவாங்க. தட்பம் ப்ளஸ் வெப்பம் அப்படிங்கிறதான் இது. நல்லா பார்த்துக்கிறது நல்லது. இதில் வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி ப்ளஸ் உரங்கள் அப்படிங்கிறது சரியான ஆன்சரு. அடுத்த மாதிரி தரை ப்ளஸ் இறங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லு வந்து தரை இறங்கும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். வழி ப்ளஸ் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லு வந்து வழித்தடம். இத்து வரணும், முக்கியமாக ஒரு இது. வழி ப்ளஸ் தடம் வழித்தடம் அப்படின்னு வரணும். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி வந்து துருவ பகுதி. இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின். கோடிட்ட இடங்கள் என்னென்னு பார்ப்போம். மிக மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை வந்து ஆர்டிகாலாம். இப்போ தான் கடைசியாக பார்த்தோம். இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின்னு. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யாருன்னா சக்தி முக்த புலவர். இவர் ஒரு முக்கியமான ஒரு இது. அந்த காலத்தில் சக்தி முக்தி புலவர்னா இப்போ அதை பறவை பற்றி ஆராய் செஞ்சவர் வந்து சலீம் அலி, டாக்டர் சலீம் அலி. அவர் தான் இந்தியாவின் பறவை மொழி. அந்த அதில் கொஷினில் கொடுத்துருப்பாருங்க. பறவைகள் இடம்பெயர்தல் டேஸ் என்று அழைப்பன், வலசை போவதன் தான் அழைக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவின் பறவை மனிதன் வந்து டாக்டர் சலீம் அலி. அடுத்து வந்து பறவைகள் வலசை போக காரணங்கள் ஒன்று எது அப்படின்னா தட்பவெப்பநிலை. அடுத்து வந்து உணவுக்காகவும் போகுது. அதே மாதிரி இருப்பிடத்துக்காகவும் போகுது. இனப்பெருக்கம் செய்ய போகுது. இது ஒரு முக்கியமான ஒரு இது. சொற்றொடர் அமைத்து எழுதுக. இது ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக அவனுக்கு தேவையில்லை. அடுத்து பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. இது மரங்களை வளர்த்து டேஸ்டை காப்போம் அப்படின்னா இயற்கையை காப்போம் தான் கரெக்டு. இதுதான் இது வரும். இயற்கை வரும், செயற்கை வரக்கூடாது. இதுதான் கரெக்டு. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம். அது மாதிரி உரங்களை தவிர்த்து செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். ஒரு முக்கியமான ஒரு இதுதான். தமிழகத்தின் வலசை பறவைகளின் வருகை டேஸ் தற்போது சிட்டுக்குருவின் எண்ணிக்கை. ஆமாம், தமிழகத்தின் வலசை பறவைகளின் வருகை மிகுந்து உள்ளது. அதே மாதிரி சிட்டுக்குருவின் எண்ணிக்கை வந்து குறைந்து உள்ளது அப்படிங்கிறதான் சரியானது. இது அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது தான். இதில் இப்போ வந்து அடுத்து வந்து கிழவனும் கடலும். இதில் பாக்ஸில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கிற ஒரு முக்கியமான ஒரு இது மட்டும்தான். இதில் கிழவனும் கடலும், தி ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படிங்கிறது ஆங்கில புதினம். தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாய் இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நூல் வந்து 1954 நோபல் பரிசு பெற்றது. எப்போ அப்படின்னா 1954 வந்து நோபல் பரிசு பெற்றிருக்கு. அப்புறம் இந்த நூலின் ஆசிரியரான எர்னஸ்ட் கமிங்வே அப்படின்னு சொல்கிறாங்க. எர்னஸ்ட் கமிங்வே அப்படிங்கிறவர் தான் அந்த நூலை எழுதியிருக்கிறாரு. இது ஒரு முக்கியமானது. இதில் வேறு வந்து ஒன்றும் இது இல்லை. இது சும்மா ஜஸ்ட்டு கதைப்பகுதி தான். சும்மா ஃப்ரீயாக இருக்க டயத்தில் இதை சும்மா பாருங்கள். இதில் ஒன்றும் கொஷின் கேட்குற அளவுக்கு ஒரு முக்கியமானதும் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போனோம்னா இலக்கண பகுதியில் வந்து முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். பொதுவாக எழுத்துக்கள் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த முதல் எழுத்துக்கள் என்னென்னா போன இதிலே பார்த்தோம். இங்கே பாருங்கள், முதல் எழுத்தை பற்றி விரிவாக கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் அது என்ன உயிரெழுத்து 12. உயிரெழுத்துனா இந்த ஆனா ஆவணா அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். அதில் வந்து குறில் நெடில் 2ஆக பிரிச்சிருப்போம். குறில் எழுத்தில் வந்து 5, நெடில் எழுத்து வந்து 7ஆக பிரிச்சிருப்போம்ல, அதுதான் அந்த இது. மெய்யெழுத்துக்கள் அது வந்து அந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் சொல்லுவாங்கள்ல,
கசடத்தபுரன்னா வல்லினத்தை குறிக்கும். மெல்லினம்னா ஞஞனமன, இடையினம்னா எறல வரல அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாய் இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதலெழுத்துக்கள் என்பர். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிறது இது ஒரு ஆமாம். இது வந்து சார்பெழுத்து வரணும்னா முதல்ல இங்கே பாருங்கள், முதல் இது ஒரு பெரிய யானை வந்து முதல் எழுத்தான். அது சார்ந்து வர்றது குட்டி குட்டி யானைகள்லாம் சார்ந்து வருது. எப்படின்னா சார்பெழுத்துக்கு வந்து இந்த முதல் எழுத்து தான் முக்கியமான ஒரு இது. அது என்னென்னா இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது தான் அந்த முதல் எழுத்துன்னு சொல்லுவாங்க. அது முக்கியமானது வந்து சார்பெழுத்துக்கு வந்து இந்த முதல் எழுத்து தான் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படின்னா அந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வரக்கூடியது தான் அந்த சார்பெழுத்துன்னு சொல்லப்படுது. இது வந்து சார்பெழுத்துக்கு வந்து 10 வகை. இந்த 10 வகை தான் வந்து இந்த ஸ்கூல் புக்கு வந்து ஒவ்வொரு புக்குலையும் வந்து விரிவாக கொடுத்துருப்பாங்க. உயிர்மெய், ஆயுதம், உயிரெழுப்படை, ஒற்றெழுப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இப்போ இதில் குறுக்கங்கிறதே வந்து 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமானது. இதையும் டிஎன்பிசியில் ஒரு ரேங்க் கேட்டிருந்தாங்க. குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். அதில் வந்து ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதுதான் இந்த 4ம் வந்து 7th புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த குறுக்கங்கள் பற்றி தனியாக கொடுத்துருப்பாங்க. மற்றதெல்லாம் இந்த உயிர்மெய், ஆயுதம், உயிரெழுப்படை, ஒற்றெழுப்படை, குற்றியலிகரங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்பில் நல்லா விரிவாக கொடுத்துருக்காங்க. இவ்வகுப்பில் உயிர்மெய், ஆயுதம் ஆகிய இரண்டும் சார்பெழுத்துக்கள் பற்றி காண்போம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இங்கே வந்து என்னென்னா உயிர்மெய்யையும் ஆயுதத்தையும் பார்ப்போம். அப்புறம் மற்ற வகுப்புகள் பார்க்கும்போது விரிவாக கொடுத்துருக்கோம். பாடப்பகுதியில் கொடுத்துருக்கு. அடுத்து உயிர்மெய். மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் நமக்கு வந்து எழுதி வச்சுக்கிறது நல்லது. எப்படின்னா இப்போ காங்கிறது ஒரு குறில். இதை வந்து நம்ம பிரித்து எழுதும்போது 2 எழுத்துக்கும் சேர்க்குது. எப்படின்னா இக்கு ப்ளஸ் ஆ அப்படிங்கிறது இது. எப்படின்னா இது வந்து மெய்யெழுத்து, இது வந்து உயிரெழுத்து. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் கா அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம உச்சரிக்கும் போதே கா, அந்த இக்குங்கிறது மெய்யெழுத்து முதல்ல வருது, அடுத்து வந்து உயிரெழுத்து வருது. அப்போ ரெண்டும் சேர்ந்தது தான் உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உயிர்மெய் எழுத்துங்கிறது உயிரெழுத்தும் இருக்குது, மெய்யெழுத்தும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதுவே நெடில் எழுத்து அப்படின்னா கா அப்படிங்கிறது இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெய்யெழுத்து வரும், உயிரெழுத்து வரும். ஆனால் அதோட மாத்திரையுடைய அளவு வந்து வேறுபட்டதாக இருக்கும். இப்போ இந்த காங்கிறது உங்களுக்கு வந்து குறியில குறிக்கும். இது வந்து குறில்ங்கிறது ஒரு மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நெடிலுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நெடிலுங்கிறது கா அப்படிங்கிறது 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். 2 மாத்திரை. இப்போ இக்கு ப்ளஸ் ஆ ரெண்டையும் சேர்த்தோம்னா கா அப்படிங்கிறது. இதைத்தான் இப்படி பிரிச்சிருக்காங்க அந்த இது. அப்போ வந்து இதில் வந்து மெய்யெழுத்தும் வந்திருக்கு, உயிரெழுத்தும் வந்திருக்கு அப்படிங்கிறது. மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை பார்த்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி சில விளக்கங்கள் நீங்கள் எழுதி பக்கத்தில் வச்சிங்கன்னா கொஞ்சம் குழப்பம் வந்து குறையும், இல்லைன்னா கொஞ்சம் இதாக இருக்கும்.
உயிர்மெய் எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். ஆமாம், இப்போ எப்படின்னா உயிரெழுத்தும் உயிர்மெய் எழுத்தும் சாரி மெய்யும் உயிரும் சேர்ந்தே தான் இருக்குங்கிறது நம்ம மேலே உள்ளதே அதையே நம்ம பார்த்தோம். ரெண்டும் இணைஞ்சிருந்தால் தான் அந்த எழுத்து வந்து உயிர்மெய் எழுத்தாக தோன்றும் அப்படிங்கிறது இது. வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும், ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ரெண்டுமே வந்து ஒரே இதுதான். ஆனால் வந்து இங்கே வந்து இப்போ கான்னு வருதுன்னா இதில் வந்து இந்த எழுத்தானது வேறுபட்டாலும் ஆனால் அதோட இது வந்து உயிரெழுத்தாகவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இங்கேயும் வந்து உயிரெழுத்து தான் வருது, ஆனாங்கிறது உயிரெழுத்து வருது, கா அப்படிங்கிறது ஆங்கிறது வருது. அதே மாதிரி கா அப்படிங்கிறதும் அங்கேயும் வந்து அதோட வரி வடிவம் வந்து ஆ. ஆனால் அதோட மாத்திரை அளவு வந்து வேறுபட்டாலும் ஆனால் எல்லாமே அந்த உயிரெழுத்து தான் தோன்றுது அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளோதான் இந்த இதில். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பு எழுத்துக்கள் வகைகள் அடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, ரெண்டு எழுத்தும் சேர்ந்ததுனால அதனால அந்த சார்பு எழுத்தை குறிக்குது அப்படின்னா. ஆயுத எழுத்து, இந்த ஆயுத எழுத்துங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இது கண்டிப்பாக கொஷின் இந்த ஏரியாவில் இருந்து கேட்கறதுக்கு இருக்கும். நம்ம வந்து செக்ஸ புக்கு தானே, இலக்கணம் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சாதாரண விடக்கூடாது. ஒவ்வொரு வரியுமே ஒவ்வொரு இது முக்கியம். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. 3 புள்ளினா இந்த இதுதான் 3 புள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த 3 புள்ளிகளை உடைய தனித்து வடிவம் தான். இது ஒரு வித்தியாசமான இருக்குது பாருங்கள். உயிரெழுத்து 12 அது வெவ்வேறு வடிவமாக இருக்குது, இது தனி வடிவமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இதோட ஆயுத எழுத்தோட இந்த இதை வந்து எப்படியெல்லாம் வேறு பேரில் அழைக்கிறாங்க அப்படின்னா முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. பாருங்கள், ஆனா ஆவண ஈனா அப்படின்னு நம்ம ஒலிக்கிறோம், இது மட்டும் அக் அப்படின்னு ஒலிக்கிறோம். அது ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் ஒலிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும். அது கரெக்டு தாங்க, உண்மைதாங்க அது. இப்போ இதுன்னா இந்த உதாரணத்துக்கு இதை பார்க்க போனோம்னா நமக்கு புரியும். இப்போ தனக்கு முன் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து, இந்த பாருங்கள், இதுதான் வல்லின உயிர்மெய் தூ. இது வந்து வல்லின. எப்படின்னா வல்லின எழுத்துக்கள் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். வல்லினம்னா அந்த கசட தபர அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கசட தபர ரா கசட தபர அந்த தா வருது பாருங்கள். அந்த தாவோட அந்த வரிகளை வரக்கூடியதான் தானா தாவானா தீனா தூனா தூவானா தேனான்னு சொல்கிறோம்ல, அந்த தூங்கிறது அங்கே வந்து வல்லின எழுத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஆமாம், தனக்கு முன் ஒரு குறிலத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து. தனக்கு முன் வந்து ஒரு குறில், இது ஒரு குறில் தானே, ஆங்கிறது ஒரு குறில் தானே, அது கரெக்டு தான். அப்போ தனக்கு பின் வந்து ஒரு உயிர்மெய் எழுத்து, இது ஒரு உயிர்மெய் எழுத்துன்னா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது. தூ அப்படிங்கிறது இதை பிரித்தோம்னா தூவை பிரித்தோம்னா இத்து ப்ளஸ் ஊ அப்படிங்கிறது அது. அப்போ மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் இணைஞ்சது தானே உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது தான் இந்த இது. அதோடய இது வந்து வல்லின உயிர்மெய் எழுத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து தனித்து இயங்காது. கண்டிப்பாக வந்து இந்த ஆயுத எழுத்து வந்து தனித்து இயங்காங்கிறது கரெக்டு தான். அதுதான் இதோட விளக்கம் இது. அதே மாதிரி முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து வந்து சார்பெழுத்தாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு முக்கியமானது. இந்த எல்லா லைனுமே ஒரு முக்கியமானது தான், இது தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்து கற்பவை கற்றபின். இதில் வந்து என்னென்னா
முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்களை எழுதுக. அவங்களே கொடுத்துட்டாங்க. முதல் எழுத்துங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. அந்த முதல் எழுத்தில் வரக்கூடிய எழுத்து வந்து இந்த ஆ அப்படிங்கிறது இது உயிரெழுத்துக்களில் 12 வரக்கூடியது. அதே மாதிரி முதல் எழுத்துக்கள் இடம்பாதார சொற்களை எழுதுக. இப்போ எப்படின்னா அந்த மெய்யெழுத்தும் வரக்கூடாது, அதே மாதிரி உயிரெழுத்தும் வரக்கூடாது. அப்போ குருவிங்கிறத அவங்க சரியாக தான் உதாரணம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம அதை பிரித்தா மட்டும்தான் அந்த மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் வருது தவிர இதில் இந்த நேரடியாக அந்த மெய்யெழுத்தும் வரலை, நேரடியாக அந்த குறில் எழுத்தும் உயிரெழுத்தும் வரல. அப்போ இது வந்து அவங்க சரியான உதாரணம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் அதை இது பண்ணி பாருங்கள், சொல்லி பாருங்கள். உங்களுக்கு குருவி அப்படிங்கிறது மெய்யெழுத்தும் வரல, உயிரெழுத்தும் வரல. அடுத்து இதிலெல்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. அடுத்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னா இது பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்று பெயர், பறவை என்று பெயர். எந்த பறவை அப்படிங்கிறதான் இங்கே முக்கியம். இந்த பறவை குறிக்கிறது வந்து என்னென்னா அந்த உயிர் இந்த பறவைங்கிறது பறக்கிறத குறிக்குது. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து கடல். இந்த இதுதான் இங்கே குழப்பப்படக்கூடாது. கடல்னா இந்த பறவையை குறிக்கும். அந்த பறக்கக்கூடிய பறவை வந்து இந்த பறவைன்னு சொல்லணும். இப்போ நீங்கள் இந்த பறவைங்கிறது இந்த கழுகு மயில் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த பறவையை குறிக்கிறது. அதே மாதிரி நீங்கள் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணும்னா இப்போ வந்து புறா அப்படின்னு சொல்லப்படுதில்ல, இது ஒரு பறவை இனம் தானே. அப்போ இது வந்து இந்த ரா தானே வருது. அப்போ நீங்கள் வந்து இந்த ராவை நீங்கள் பிடிச்சிடலாம். இந்த ரா அதை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பிடிபட்டுரும். இப்போ இந்த ஒரு எழுத்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மற்ற இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ கடலை குறிப்பது வந்து இந்த ராவை குறிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பிடிச்சிடலாம். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஸ் ஆற்றினார். என்ன ஆற்றினா? உரையாற்றினார். இங்கே பாருங்கள், இந்த உரைங்கிறது இந்த பாட்டில் இப்போ தலைகாணி அப்படிங்கன்னா அந்த தலைகாணிக்கு உரை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உரையை குறிக்கும். அப்படி இல்லைன்னா பாட்டில் இதை மூடக்கூடியது உரையை போட்டு மூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். அந்த உரையும் கிடையாது. இங்கே வந்து நம்ம வந்து சொற்பொழிவு ஆற்றுறதுக்கு நம்ம அந்த உரையை குறிக்கிது. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான் அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க நமக்கு அந்த இதில் இருக்கும். இந்த ரெண்டுமே இங்கே ஆப்ஷனில் இருக்கும். நம்ம டக்குன்னு போய் நம்ம இந்த உள்ளது போட்டுறக்கூடாது. அதுக்கு தான் இதெல்லாம் முக்கியமானதுன்னு நான் சொல்ல வரேன். முத்து தம் டேஸ் காரணமாக ஊருக்கு சென்றான். எதுனா பனி. இந்த பனினா வேலையை குறிக்கும். வேலைன்னா நம்ம செய்கிற வேலையை குறிக்கிறது. அந்த இதுக்கு அவர் வந்து ஊருக்கு செல்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பனிங்கிறது நமக்கு வந்து இந்த இரவு நேரத்தில் ஒரு குளிர்காலத்தில் பெய்யக்கூடிய பனியை தான் இந்த இது குறிக்குது. அதனால் இதுக்கு வந்து குளிர்காலத்தில் பனி பொழியுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதை குறிக்கிறது தான் அந்த பனி. இதுக்கும் வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கலைமகள் தன் வீட்டுக்கு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தான் அப்படிங்கிறதான் வரணும். இந்த லை அப்படிங்கிறதான் வரணும். அழைத்தான் அப்படிங்கிறதான் வரணும். அழைத்தாள் அப்படிங்கிற ஒரு ஆணை குறிச்சிடும், தவறு. அழைத்தாள் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இந்த இது தப்பு. ஓகே. அழைத்தாள். கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து பொருத்தமான சொற்களால் கட்டங்களை நிரப்புக. இதை கூட நம்ம விடக்கூடாதுங்க. புல் என்பதன் வேறு பேர் என்னன்னா பறவைங்கிறது தான் சரியான ஆன்சர். பறவைகள் இடம்பெயர்தல் வந்து வலசை போகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரணாலயம் என்பதன் வேறு பெயர் வந்து புகலிடம்ங்கிறது தான் சரியான ஆன்சரு. அதே மாதிரி வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக அப்படிங்கிறது. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். மாறி இந்த வரிசைகள் மாறி வந்திருக்கு. இதை நம்ம சரியாக வந்து அமைச்சு எழுதணும். இதில் வந்து என்னென்னா சிலப்பதிகாரம்
சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இளங்கோவடிகள் இயற்றினார் அப்படிங்கிறது அதுதான் கரெக்டான ஆன்சர். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இளங்கோவடிகள் இயற்றினார் அப்படிங்கிறது தான் இது சரியான ஆன்சரு. அதே மாதிரி பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சரு. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து இந்தியாவின், இது நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக போட்டுருவோம். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி அப்படின்னு சொல்லப்படுது. இரட்டை காப்பியங்கள் 1 மணிமேகலை. அதேமாதிரி முதலெழுத்துக்களின் எண்ணிக்கை 30. அதான் அந்த 12ம் 18, உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 2 சேர்ந்ததான் முதலெழுத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து திங்கள் என்பதன் பொருள் நிலவை குறிக்கும். மாதம்னு சொல்லுவாங்க. திங்கள்ங்கிறது நிலவும் குறிக்கும், மாதத்தையும் குறிக்கும். அடுத்து சக்தி முத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாரை அப்படின்னு சொல்லப்படுது. பாரதியார் டேஸ் வேண்டுமென்று பாடுகிறார். காநிலம் வேண்டும். காநிலம்னா நில அளவை குறிக்கக்கூடியதான் காநிலம் சொல்லுவாங்க. ஆயுதளத்தின் வேறு பேர் என்னென்ன அப்படின்னா தனிநிலை, முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, அக்கேனம்னு சொல்லப்படுது. இது இந்த 4மே முக்கியம். தனிநிலை, முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, அக்கேனம் இதெல்லாம் ஆயுதத்தோட வேறு பேருன்னு சொல்லப்படுது. அடுத்து இதில் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இது இல்லை. இந்த கலைச்சொலுக்கு சொல்ல அறிவோம். இங்கிலீஷில் உள்ளது நம்ம கண்டிப்பாக ஓரளவுக்கு அது கூட தமிழர்த்தம் என்னங்கிறது, தமிழர்த்தோடது இங்கிலீஷில் என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி இதில் கலைச்சொல் அறிவோம். ஓகே, இதில் என்னென்னா கண்டம்ங்கிறது அதோட இங்கிலீஷ் வார்த்தையானது குவாண்டினேட் அப்படின்னு சொல்லப்படுது. தட்பவெப்பநிலைனா கிளைமேட்டு அப்படின்னு இது சொல்லுது. தட்பவெப்பநிலைனா கிளைமேட்டு. அதே மாதிரி வானிலைனா வெதர். அப்புறம் வலைசேனா மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அது புகலினம்னா செஞ்சுரி அப்படின்னு சொல்கிறது அர்த்தம். அதே மாதிரி புவியீர்ப்பு புலம்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளோதான் அந்த பாடத்தோட இது. அடுத்து திருக்குறள் தனியாக ஒரு இதில் பார்க்கலாம்.